இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவின் ஹத்தீப் ஹுசைன் ஆல் ஷேக் ஹாஃபிதுல்லாஹ் நிகழ்த்தின ஹுத்பாவின் தலைப்பு குர்ஆனின் அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தை நெறிப்படுத்துதல், முஸ்லீம்களை குர்ஆன் அடிப்படை நெறிப்படுத்துதல் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அறிவுகளிலே சிறந்த அறிவு அல்லாஹ்வை பற்றி ஒரு அடியான் அறிந்து கொள்ளக்கூடிய விடயமாகும். அது அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான தன்மைகளை, அவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை பற்றி அறிந்து கொள்வது மிக சிறந்த அறிவாகும். உள்ளத்துக்கு அதன் மூலமாக ஒளி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துக்கள் அறிந்து கொள்வது எந்த அடிப்படையில் அறிந்து கொள்வது? வஹீன் அடிப்படையிலே புரிந்து கொள்வது. யார் அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துக்களை ஏற்றுக்கொள்வாரோ, அவைகளின் அடிப்படையில் செயல்படுவாரோ, அதற்காக கட்டுப்படுவாரோ, அவருக்கு அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய கண்ணியம் அதிகரிக்கும், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய மஹப்பத் அதிகரிக்கும். எனவே உள்ளம், மனிதர்களுடைய உள்ளம் இணைய வேண்டும், அல்லாஹ்வோடு இணைய வேண்டும், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட வேண்டும். உள்ளம் அல்லாஹ்வை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடியதாக உள்ளம் மாற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஒரு விடயத்தை சொல்லி முறைப்பாடு செய்து உதவி பெற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளம் மாற வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துக்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய பெயர்கள், திருநாமங்களை விளங்காமல் அவ்வாறான அன்பை, அல்லாஹ்வுடைய உண்மையான அன்பை, நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அடியான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அறிந்து வைத்திருப்பார், அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றி மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியவராக, அல்லாஹ்விடத்தில் மிகவும் உதவி தேடக்கூடியவராக, அல்லாஹ் பக்கம் நெருங்கியவராக மாறிவிடுவார். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகளும் மனிதனுடைய உள்ளத்தில் கண்ணியத்தை, மகத்துவத்தை ஏற்படுத்திவிடும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலாவை விட்டும் ஒரு மனிதனுக்கு நீங்கி வாழ முடியாது, ஒதுங்கி வாழ முடியாது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவராக அவர் மாற வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் உதவி பெறக்கூடியவராக மாற வேண்டும். அல்லாஹ் பற்றி அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை புரிந்து கொள்வது மனித உள்ளத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வை ஏற்படுத்தும். என்னுடைய அசைவுகளில், என்னுடைய அமைதிகளில், எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் அல்லாஹ்வை நெருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல அமல்களை செய்ய வேண்டும், போட்டி போட்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை மனிதனுடைய உள்ளத்தில் அதை ஏற்படுத்தும். பாவங்களை விட்டு தூரமாக வேண்டும் என்ற சிந்தனையை ஏற்படுத்தும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, சூரா அல்-அஅராஃப் 180வது வசனம். அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன. அதே போல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தவிர வேறு யாரும் கிடையாது, அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன. சூரா தாஹா 8வது வசனம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு என்ற 99 திருநாமங்கள் இருக்கிற, யார் அவைகளை சரியாக மனனம் செய்து அதன் பற்றி செயல்பட்டு நடப்பார் அவர் சொர்க்கம் செல்வார்கள். புகாரி, முஸ்லிம் இதை செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் அஹ்ஸாஹா, அந்த திருநாமங்கள் யாரு சரியாக மனப்பாடம் செய்து கொள்வார்களோ என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? அதை மனனம் செய்வது, அதனுடைய மானாவை விளங்குவது, அதன் பிரகாரம் செயல்படுவது, அதனுடைய சட்டத்திட்டங்களின் படி நடப்பது. அல்லாஹ்வுக்கு குர்ஆனில் அல்லாஹ் என்னென்ன தன்மைகளை சொல்லியிருக்கிறார், அந்த தன்மையை அல்லாஹ்வுக்குரியது என்று நாங்கள் உறுதிப்படுத்துவது, அதுக்குரிய கருத்தை நாங்கள் சரியாக கொடுப்பது, மாற்றமான கருத்துக்களை கொடுத்து வித்தியாசமான நாங்கள் அல்லாஹ்வுடைய விடயத்திலே வித்தியாசமான கொள்கைகளை நாங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவனோடு, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை முழுமையாக அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அல்லாஹ் விளங்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். எனவே அல்லாஹ்வுடைய அனைத்து தன்மைகளும், அல்லாஹ் பரிபூர்ணமானவன், எல்லா விடயங்களிலும் பரிபூர்ணமானவன் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அவனை போன்று உலகத்தில் ஒன்றொன்றுமே கிடையாது. அவன் சமியா, மிகவும் கேட்கக்கூடியவனாக, பஸீர், மிகவும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். சூரா அஷ்-ஷூரா 11வது வசனம். அதே போல அல்லாஹ் கேட்கிற, அவனுக்கு நிகராக உலகத்தில் யாரும் இருக்கிறார்களா? அவனுக்கு நிகராக உலகத்தில் யாருமே கிடையாது. சூரா அல்-இக்லாஸ், சூரா மரியம் 65வது வசனம், சூரா இக்லாஸ் 4வது வசனம். எனவே அல்லாஹ் எல்லா விதமான நல்ல அழகிய திருநாமங்களையும் பரிபூர்ணமான தன்மைகளையும் கொண்டவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் அதே போன்று ஒரு அடியான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஹதீஸிலே அல்லாஹ்வுக்கு இருக்க முடியாத சில தன்மைகள், அல்லாஹ் இடத்துல காணப்பட முடியாத தன்மைகள் இல்லை என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை என்று சொல்வது, அல்லாஹ் பரிபூர்ணமான நீதமானவன், அவன் பலகீனமானவனாக இல்லை என்பது, அல்லாஹ் அறிவுள்ளவன், சக்தி உள்ளவன் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய சிபாத்துக்களை, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், மானா கருத்தை விளங்க வேண்டும், சொல்லை விளங்க வேண்டும், எதை அது உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் அதன் பிரகாரம் அல்லாஹ் வணங்க வேண்டும், அல்லாஹ் இடத்தில் துவா செய்ய வேண்டும், அல்லாஹ் புகழ்ந்து அல்லாஹ் இடத்தில் துவா செய்ய வேண்டும், அல்லாஹ் இடத்துல தேவைகளை நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு அடியான் நிச்சயமா அல்லாஹு தஆலா சக்தி உள்ளவன், கண்ணியமானவன், ஞானம் உள்ளவன் என்று அறிந்தால் சகல விடயங்கள் அல்லாஹ்விடத்திலே அவர் பாரம் சாட்டக்கூடியவர், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவராக இருப்பார். அடியார்களை விட்டுவிட்டு அல்லாஹ் மக்லூக்கை விட்டுவிட்டு காலிக்கும் பக்கம் செல்லக்கூடியவராக அவர் மாறிவிடுவார். அதற்கெல்லாம் அவர் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடியவன், சகிப்புத்தன்மை உள்ளவன் என்று ஒரு அடியான் புரிந்து கொண்டால் தௌபாவின் பக்கம் விரையக்கூடியவனாக ஒரு மனிதன் மாறிவிடுவார். அல்லாஹ்வின் பக்கம் இணையக்கூடியவனாக, அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவனாக. எப்படி ஒரு அடியான் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அவன் கேட்கிறான், அவன் மிகவும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஒரு அடியான் இப்போது அல்லாஹ்வை புரிந்து கொள்வானோ, அவனுடைய உள்ளத்தில் பாவங்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய பாவமான காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை அதை ஏற்படுத்தும், அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய துஆ, ஒரு அடியான் எல்லா விடயங்களையும் தன்னுடைய தேவை அனைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்பார். யா ரஹ்மான்,
இர்ஹம்னியா, இரக்கமுள்ளவனே எனக்கு இரக்கம் காட்டு, மன்னிக்கக்கூடியவன் என்னை மன்னித்து விடு, உணவளிக்கக்கூடியவன் எனக்கு உணவளிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி 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 அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய உதவிகளை அவர் தேடிக்கொள்வார். அதனால் நபிமார்கள் அல்லாஹ்வை அதிகமாக ரப்பனா ரப்பனா என்று அழைத்திருக்கிறார். ரப் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களுடைய சாராம்சம். அல்லாஹ்வுடைய எல்லா திருநாமங்களுடைய அர்த்தத்தை உள்ளடக்கியதாக ரப் இருக்கிறது. நபிமார்கள் அதிகமாக குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. யா ரப்பனா யா ரப்பனா ரப்பனா என்று நபிமார்கள் அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவன், எல்லா விடயங்களை திட்டமிட்டு செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் என்ற அந்த அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் என்று சொல்லி ஹத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீபா மிக சுருக்கம் அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு மீது ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று வலியுறுத்தி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் ஹுசைன் ஆலு ஷேக் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய அந்த அழகான அல்லாஹ்வுடைய திருநாமங்களை விளங்கி செயல்பட்டு துஆ செய்வோம் என்று அந்த ஹுத்பாவை விட்டும் விடைபெற்று சென்றார்கள்.